ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தத்துடைய மாதமாக நாம் இந்த மாதத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை குறித்த செய்தியைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் தொடர்ந்து செய்ய போகிறதான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய துக்க நாட்களை நம்மை விட்டு என்ன செய்வார்? மாற்றுவார், அகற்றுவார், முடிச்சிருவார்னு அர்த்தம். அவர் நினைத்தால் அது நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதுடைய வசனத்துடைய ஒரு சிறிய விளக்கத்தின் ஒரு பகுதி தான் இந்த வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் துக்கம் முடிஞ்சு சந்தோஷமாய் மாற்றுக. அப்போ இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷமான நாட்கள். இந்த பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் துக்க நாட்கள் என்கிற ஒன்று எல்லாருக்கும் ஒன்று போல சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துக்க நாட்கள். இப்போ குறிப்பாக துக்கம் அப்படின்னா யாரோ மரித்து போய் விட்டார்கள், நாம் ஒருவரை இழந்து விட்டோம் என்பது ஒரு துக்க நாட்கள். அது மட்டுமே துக்க நாட்கள் சொல்லிட முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. படித்த பையங்களுக்கு வேலை கிடைக்கலனா அந்த நாட்கள் அப்படின்னா ஒரு நாள் கிடையாது, எத்தனை நாட்கள், பல வருஷங்கள் கூட ஓடிடும். அது அவர்களுக்கு துக்க நாட்கள். வியாபாரம் ஆரம்பித்து வியாபாரம் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அது துக்க நாட்கள். அதே போல் திருமணம் முடிந்து குழந்தை இல்லை என்று சொன்னால் அதுவும் அவருடைய வாழ்க்கையில் துக்க நாட்கள். வேலை கிடைச்சி வியாபாரம் நடந்து லாபம் இல்லை, மீதம் வரலை அப்படின்னா அது சில பேருக்கு வேலை கிடைக்கட்டா துக்கம், ரைட்டு. சில பேருக்கு வேலை கிடைச்சி போதுமான சம்பளம் இருக்காது, ரைட்டு. போதுமான சம்பளம் கிடைச்சும் மீதி இருக்காது. அவன் ஒவ்வொருடைய துக்கம் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் மாறி. சில பையன் பார்த்திங்கன்னா 34 மார்க் எடுத்து தோற்றுருவாங்க. அந்த ஒரு மார்க்கு அவங்க வாழ்க்கை ஒரு துக்கத்தை கொண்டு வரும். ஊழியத்தை ஆரம்பித்து நடக்காத இப்படி எத்தனையோ விதத்தில், வீடு கட்ட ஆரம்பித்து அது நின்று போச்சுன்னா துக்கம். கடன் வாங்கி கட்ட முடியாமல் போனால் துக்கம். வியாம வியாதி வந்துக்கிட்டு இருந்தால் துக்கம். எந்த துக்கமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட துக்கத்தை மாற்ற சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படியே ராமர் சொல்லுங்கள், லேலூயா, சோத்திரன். இந்த வருஷம் எப்படி இருக்க போது நம்முடைய துக்க நாட்கள்லாம் முடிச்சிருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷ காலம் துக்கமாக தான் இருந்துச்சு. அப்புறம் மோசே அனுப்பி அதற்கு முடிவை 430 வருஷம் முடிந்து அன்றைய தினமே டர்ன் பண்ணிட்டா பாருங்க. இயேசு பிறகு வரைக்கும் 400 ஆண்டு காலங்கள் இருண்ட காலம்னு சொல்கிறாங்க. அது அவங்க உலகத்துக்கே துக்கம். இயேசு பிறந்தபோது இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன நற்செய்தி அப்படின்னா, உங்கள் துக்கம் நாட்கள் எதுவாக இருந்தாலும், எதன் மூலமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் துக்க நாட்கள் என்று நினைத்திருந்தாலும் ஆண்டவர் துக்க நாட்களை க்ளோஸ் பண்ணி இந்த வருஷத்தில் சந்தோஷமான நாட்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால விசுவாசிக்கிறேன். அவன் நிச்சயமாக அவங்க வாக்குத்தத்தம் எங்களுக்கு தானே. மறுபடியும் வேர்பற்றி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடு, கர்த்தருடைய வைராக்கியம் இது. அதுக்கு அர்த்தம் தான். அந்த துக்க நாட்களில் வேர்பற்றாது போகும், சந்தோஷமான நாளாக்கி வேர்பற்ற வச்சு கனி கொடுக்க வச்சு, சும்மா கிடந்த அல்லது ஒன்றுக்கு உதவாது சொல்லப்பட்ட மரம் திரும்ப நட்டு வேர் பிடிச்சி மேலே கனி கொடுத்து அதை மகிழ்ச்சி எப்படி இருக்கும், சேம் அதே மகிழ்ச்சி உங்களுக்கு தருவார். அது எப்படி தருவார் அப்படின்னா, சந்திரன் மறைவதில்லை, சூரியன் அஸ்தமிப்பதில்லை. சங்கீதம் 89 நீங்கள் பார்த்தீங்கன்னா 36-37 சூரியனை குறித்து சந்திரனை குறித்து ஒரு சின்ன விளக்க வாசிக்கிறது. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். இதில் சூரியன் அப்படி சிகொட்டு அப்படின்னா உறுதி, நிலைக்க வச்சுருப்பார். எது? ஒரு சந்தோஷம் இந்த நாட்களிலே நிலைத்து நிற்கும், வந்துட்டு போகிறதில்லை. இனிமேல் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் நிலைத்து நிற்கும். சந்திரன் எதை குறிக்கிறது? அடுத்த வருஷம் போல் அது என்றென்றைக்கும் உறுதியாக இருக்கும், நிலைவரமாகவும் இருக்கும். அந்த சந்தோஷம் உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக துக்க நாட்களை முடிச்சிடுவார்.